போங்கடா நீங்களும் உங்கள் நியாயமும் அப்படி தான் இருந்துச்சு. ரீசெண்டாக நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணம் நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கல்யாணம்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு மாப்பிள்ளைய பற்றி வழக்கம் போல் ஊருக்குள்ளே எல்லோரும் ஒரு 1 வீக்கு ஹாட்டாக டாப்பிக்காக பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை பற்றி ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னன்னு நானும் விசாரித்தா அந்த பொண்ணு இவ்வளோ சேல்ரி வாங்குது. ஸோ மாப்பிள்ளை எங்கள் ஊர், பொண்ணு வெளியிலேருந்து கட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு இவ்வளோ சேல்ரி வாங்குதுன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் ரிலேஷனில். ஸோ நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா நீங்க நெனச்சிட்டுருக்கீங்க? நாங்களே வீட்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு செய்யிறோம், ஏதாவது ஒண்ணு பண்றோம்னு ஆர்வமா சொன்னா, "எதுக்கு உனக்கு? நீ வெளியில போய் நீ என்ன பண்ண போற? உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ வீட்ல இருக்கிறதே இன்னும் பண்ணல சரியான்னு?" சொல்லி நம்மளவே மட்டம் தட்டி பேசிட்டு, இதையே வெளியில இருக்கிற ஒருத்தவங்க புதுசா ஒரு பொண்ணு பண்றத பார்த்து, "ஓ மை காட்! நீ இவ்ளோ டேலண்டடான பொண்ணு. அந்த பொண்ணு இவ்ளோ செய்யுது, அவ்ளோ செய்யுதுன்னு" பெருமையா பேசுறீங்க. அந்த பொண்ணு கண்டிப்பா அத செய்யுதுன்னா, அவங்க அம்மா, அப்பா அந்த பொண்ணு மேல வச்ச நம்பிக்கையா இருக்கலாம். இல்ல அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயத்துக்காக நின்னதா இருக்கலாம். ஸோ யாராவது ஒருத்தர் அந்த பொண்ண நம்பியிருக்காங்க. அதனால அந்த பொண்ணு அந்த விஷயத்த செஞ்சு காட்டியிருக்கு. இங்க யாருமே நம்மள நம்புறதுக்கே நீங்க ரெடியா இல்லங்கும்போது, எப்படி நீங்க ஒரு பொண்ண பெருமையா எங்க காது படவே பேசுறீங்க? அதே விஷயத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருக்க உங்க வீட்ல இருக்கிற பொண்ணுங்கள நீங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் என்ன லாஜிக்ன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. போங்கடா நீங்களும் உங்க நியாயமும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.